ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விளாக் ஒன்று பார்த்துருவோமா? அதாவது நம்ம ஊர்லேருந்து நம்ம சென்னைக்கு தாங்க கிளம்பியாச்சு. அதனால் நம்ம மொர பஸ்லேயே பஸ் ஏறி நம்ம கள்ளக்குறிச்சி போயாச்சுங்க. அதுவே என்ன ஆச்சுன்னா, கள்ளக்குறிச்சி பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு போய் விடுவோன்ட்டாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு சரி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறி கிளம்பலாம் தாங்க கிளம்பியாச்சு. அதுங்காட்டியும் பார்த்தா சரியான மழை நேற்று நைட்டு. அப்புறம் மழையும் தாண்டி அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு வழியாக புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சுங்க. அதுவே எப்படின்னா ஏகேடி ஸ்கூல் வழியாக போச்சு. அதுவே சுற்றிட்டு போச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சுங்க. ஆனால் அதுங்காட்டி சரியான மழை. அப்புறம் அங்கே சரி இங்கே தான் மழை விட்டுருச்சின்னு பார்த்தா போகிற வழியெலாம் மழை இல்லை. அப்புறம் திரும்ப போயிட்டு புது பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோடனே சரியான மழை. அப்புறம் அங்கே சைக்கிள் ஸ்டாண்டில் தாங்க இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சரி நம்ம சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறிடலாம் அப்படின்ட்டு சரி சென்னைக்கு போகிற பஸ்ஸுக்கு தாங்க போயிட்டேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் போய் பார்த்தா ஆனால் அங்கே கடைலாம் இருந்துச்சு. நான் கூட கடைலாம் இருக்காதோன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்லைங்க, அந்நேரத்துக்கு நிறைய கடை இருந்துச்சு. ஆனால் இன்னும் சில கடைலாம் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக சென்னை பஸ் வந்துச்சுங்க. அதுவே எப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ்ஸு தாங்க நிறையா வந்துச்சு. அப்புறம் போயிட்டு அங்கே டிப்போவில் இருக்கவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்னன்னாங்க 9:50 தான்ப்பா மாதவரம் பஸ் வரும் அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம கிளாம்பாக்கத்தை தாண்டி போரூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுங்க. அப்புறம் ஒரு வழியாக பஸ் வந்துச்சுங்க. ஏறி உட்காந்து அப்புறம் மாதவரம் பஸ்ஸே வந்துருச்சு. அப்புறம் ஏறி உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே அப்புறம் விக்கிரவாண்டி தாண்டி நிறுத்தினாங்க ஒரு கடையில். அப்புறம் சரியான தூக்கங்க. அப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு. ஓகேங்க, பை பை.